சிதாலயா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிட்னி ஸ்டோனில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெயின் வந்து ஒரு மேஜர் சிம்டமாக இருக்கும். அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பெயினாக இருக்கும். இது எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோன் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து இந்த பெயினானது வந்து இருக்கும். காமனாக பார்த்தீங்கன்னா அந்த விலா எலும்புக்கு கீழே முதுகுப்புறத்தில் ஓரத்தில் இந்த பெயின் வந்து இருக்கும். அந்த பெயின் வந்து சைடில் வரும், லோவர் அப்டாமனில் வரும், கிராயின் ரீஜன், அதாவது வந்து லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி முதுகுலேருந்து ஆரம்பித்து முன்னாடி வந்து அந்த கிராயின் வரை இந்த ரேடியேட்டிங் பெயின் வந்து இருக்கலாம். அது வந்து அந்த கல் இருக்க இடத்தை பொறுத்து நமக்கு அமையும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சலோ இல்லை ஒரு பெயினோ வந்து இருக்கும். அதை தாண்டி நம்ம போகிற யூரினோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கலாம். சில பேருக்கு விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்கும், அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். இந்த யூரினோட கலர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லையோ இல்லை ப்ரௌன் கலர்லையோ இல்லை ரெட் கலர்லையோ இருக்கும். இது வந்து அந்த ஸ்டோன் வந்து சிறுநீர் புழையை வந்து கிழிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய தசையோ இல்லை வந்து ரத்தமோ கசிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிஷனில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதை தொடர்ந்து அந்த இடத்துல பசும் ஃபார்ம் ஆகலாம். அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீவரோ இல்லை ஒரு சில்னஸோ அதில் இருக்கும். ரெண்டாவது, நம்ம போகிற யூரினோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுல் ஸ்மெல்லாக இருக்கும். கவுச்சி நாத்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து க்ளவுடியாக இருக்கும், ஒரு மாதிரி நுரைப்பு தன்மையோட போகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி யூரின் போகும்போது சிவியரான பெயின் சில பேருக்கு இருக்கலாம். அப்புறம் ரத்தம் வந்து யூரின்ல வந்து கலந்து வெளியே வரலாம். என்ன பண்ணனா இது எல்லாத்தையும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரின் வந்துச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே பண்ணாதீங்க. யூரின் வந்த உடனே வந்து போய் பாஸ் பண்ணிடுங்க. ரெண்டாவது, நீர்ச்சத்து உள்ள பொருள்களை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு தண்ணியோட அளவு வந்து 3லிருந்து ஒரு 4 லிட்டராவது மேக்ஸிமம் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காய்கறியில் பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய முள்ளங்கி, சுரக்காய், பீர்க்கங்காய், புடலை, வெள்ளரி, இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து உணவில் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து பழங்களில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, கிர்னி, இந்த மாதிரியான பழங்களை வந்து எடுத்துக்கணும். எடுக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா முட்டைக்கோஸ், தக்காளி, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தென் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் வந்து வாழைத்தண்டு பொரியலாவோ இல்லை வந்து ஜூஸாவோ எடுத்துக்கோங்க. அதை வந்து கண்டினியூஸாக எடுக்கிறதுக்கு நினைக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அது ரத்தத்தோட அளவை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இளநீர் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அது வந்து சிறுநீர் பெருக்கியாக செயல்படும். அதனால வந்து நமக்கு யூரினேஷன் அதிகமாகிறதுனால ஸ்டோன் வெளில வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து நான் சரியாகலை அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக ஒரு ஸ்கேனோ இல்லை ஏதோ எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி அதுக்கான முழுமையான மருத்துவத்தை வந்து பெறுங்க. அலோபதியில் இதுக்கு சர்ஜரி பண்ணுறாங்க. உங்களுக்கு அறுவை மருத்துவம் பண்ண பயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு சித்த மருத்துவத்துல வந்து தீர்வு இருக்கு. மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31-2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.